ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது நல்லா இருக்கேன். உங்ககிட்ட வந்தது பிறகு இன்னும் நல்லா இருக்கு. ரைட்டுங்க, நன்றிங்க. ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மேச ராசி. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது ஒன்று அந்த பிரச்சனையை எதிர்கொள்வோம். இனி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மரணத்துக்கு வரைக்கும் போவாங்க, சூசைட் பண்ற அளவுக்குலாம் போவாங்க. அங்கிருந்து ஒருத்தன் அப்படியே அபோர்டர்ன் பண்ணி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மேலே வந்து ஜெயிச்சு நிற்கிறான் பாருங்க. அதுக்கான ஜாதக அமைப்புலாம் இருக்கும், ஒரு கிரக ரீதியாகவே இருக்கும். ஸோ அந்த அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது மேசராசி நேர்களுக்காக சொல்லுங்க. அருமை, ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது நிறைய ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான கண்டென்ட் வந்திருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியால ரொம்ப வித்தியாசமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. மேஷராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். இதுல செவ்வாய்க்கு சில ரொம்ப ரகசியமான குணாதிசயங்கள்லாம் உண்டு. ராகு அவருடைய குணாதிசயம் மட்டும் இல்ல, ராகுவே ரகசியம். இப்போ எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய் வந்து பவர், போர் கான கிரகம், பிரிசிஷன், டாஸ்க் மாஸ்டர், பிடிவாதம் எல்லாம் செவ்வாய். முருகன் செவ்வாய். பிடிவாத குணம் முருகனுக்கு இருக்கிற பிடிவாதம் எல்லாருக்கும் தெரியும். செவ்வாய் ஆளுமை செவ்வாய், வெற்றி செவ்வாய். இப்ப செவ்வாய் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ராசிக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு விஷயம் என்னன்னா, செவ்வாய் இவங்களுக்கு கர்மஸ்தானத்துல உச்சமாவார், 10ஆம் இடத்துல. இதுல வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய சமாச்சாரம். சனியுடைய வீட்டுல போய், செவ்வாய்க்கு ஆகாத சனி, ஆனா அவர் வீட்டுல போய் இவர் உச்சம் பெறுவார். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த செவ்வாய் கால் பதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வீடெல்லாம் பாத்தீங்கன்னா மிருகசீரிடம், ஒண்ணு வந்து ரிஷபம், இன்னொன்னு வந்து மிதுனம். அடுத்த 2வது வீட்லயும் 3 வீட்டுக்கும் ஆளுமை அவருக்கு இருக்கு. தான் சொந்த வீடு மட்டும் இல்லாம அடுத்த வீடு, அதுக்கு அடுத்த வீடு, 3 வீடு, நட்பு ஸ்தானம் வரைக்கும் ஆளுமை இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சித்திரை, கன்னி அண்ட் துலாம் அவருடைய பாதிப்புகள் இருக்கு, தாக்கம். அதே மாதிரி அவிட்டம், மகரம், கும்பம். அப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், அவிட்டம், கும்பம், இத்தனை ராசிகள் மேல ஆளுமை செலுத்து. விருச்சிகத்தை மறந்துடவே முடியாது. அப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், இந்த 8 ராசிகள் மேல, 12ல 8 ராசிகள் மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ராசி. இதுல முக்கியமானது 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறது. சூட்சமம் என்னன்னா, 4ஆம் இடத்துல ஒரு நீச்சமாறார். தன்னுடைய வீட்டுல இருந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல போய் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடத்துல நீச்சமாறு. கடகத்துல செவ்வாய்னா யாருன்னு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரத்தம். உங்களுக்கு பிளட் சுகர் இருக்கா, செவ்வாய் தான். அவர் இல்லாம பிளட் சுகர் வர முடியும். ரத்தம் சம்பந்தப்பட்ட எந்த வியாதிகளையும் செவ்வாய் தான் தரணும். விபத்து செவ்வாய், கட்டு போடுறது செவ்வாய். அப்போ இதுல என்ன சூட்சமோ, எது வந்து மரணத்தின் பிடியிலிருந்து ஒருத்தர் கிளம்பி வந்து மிகப்பெரிய உயரத்தை தொட முடியும், ஃபீனிக்ஸ் பறவையாக கண்டிப்பா பண்ண முடியும். செவ்வாயுடைய ஃபோர்ஸ் அந்த மாதிரி. நீங்க பல புராண கதைகள்ல கூட பார்த்திருப்பீங்க. சாதாரண ஒரு அரச சபையில ஒரு ஆள் வந்து கைது பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. கைது பண்ணி கூட்டிட்டு வந்த இவர், கைதானவர் வந்து சில கேள்விகளை ராஜாவை பார்த்து கேட்பாரு. என்னப்பா இவ்வளவு ஞானமான்னு சொல்லி ராஜா உனக்கு பதவி தரேன்னு சொல்லுவார். கடைசியில் அவரே ராஜாவும் ஆயிருக்காரு. கர்ணன் ஒரு உதாரணம். கர்ணனுக்கு ஒரு நாட்டையே கொடுத்தாங்க. அந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. செவ்வாயினால வந்தவர்கள்ல பல ஜெயிச்சவர்கள் இருக்காங்க. இதுல முக்கியமா நான் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் 4ஆம் இடத்தில் மேஷராசியாக இருந்து ராசியாதிபதி 4ல் நீச்சமாகி அதே இடத்தில் வக்ரமும் பெற்று உச்சம் பலன் பெற்று குரு பார்வையோடு இருந்தார்னா அவர் தான் நீங்க சொல்ற ஆள். மரணத்திலிருந்து ஃபீனிக்ஸ் பறவையை போல மீண்டு எழுந்து வந்து விஸ்வரூபம் எடுப்பார். இது ஒரு அமைப்பு. இதே மேஷராசிக்கு செவ்வாய் வந்து 10ல் உச்சம் பெற்று லக்னத்தை பார்த்தார், ராசியை பார்த்தாரேயானால், ஆனா செவ்வாய் உச்சம் பெற்ற இடத்துல குரு பார்வை இருக்கணும், அல்லது சுக்கிரனுடைய சம சப்தம பார்வை என்பது இருக்கணும், 7ஆம் பார்வை இருக்கணும். இந்த 2 கண்டிஷனுக்கு உட்பட்டு லக்னத்தை, ராசியை அவர் 4ஆம் பார்வையாக மகரத்திலிருந்து பார்த்தாருன்னா நீங்க சொன்ன மாதிரி கீழே போட்டு புகச்சிடுவாங்க, செத்தே போயிட்டாருன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா அவர் மேந்து வந்து காஸ்டவேல வர டாம் ஹேங்க்ஸ் மாதிரி மறுபடி வந்து அவர் சாதனை புரிவார், மிகப்பெரிய உயரங்களை எட்டுவார், முன்பு எப்பவும் இல்லாத அளவிற்கு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி செவ்வாய் நீச்சமானாலும் அந்த எண்ணம் வந்துருமா ஐயா? நீச்சம், வெறும் நீச்சமானா ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா இவருக்கு அது ஆரோக்கிய ஸ்தம், நம்ம போயிருவோம் அப்படின்னு நினைக்கிற பாக்கியம் ஏற்படும், சந்தேகங்கள் வரும். நீச்ச வக்ரமாகும் போது
அது அப்படியே பவரா மாறும். ஆன்டி கிளாக் வைஸ் ரெட்ராகிரேட் சுத்தும் போது அது அப்படியே சக்தியாக மாறும், சம்பவமாக மாறும், சாதனையாக மாறும். நீச்சம் மட்டும் அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு ஆரோக்கியத்துல குறைபாடுகள் வந்து. ஆனாலும் செவ்வாய் நாளில் திக்பலம் பெறுகிறார் கேந்திரத்துல. 10 எப்படி கேந்திரமோ 4 கேந்திரம். அங்க நீச்ச வகர உச்சமானம்னா ப்ராப்பர்ட்டி, செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு வாகனம், இதெல்லாமும் கொடுத்துருவாரு. ஸோ நல்ல பெரிய வண்டி லைக் ஒரு போர்ஷே மாதிரி, ஒரு ஆடி கார் மாதிரி மிகப்பெரிய வண்டிகளை வந்து வாங்கக்கூடிய யோகங்களை கொடுப்பாரு. ஆடி கார் யாரும் வாங்க முடியும்? அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்றவர்களால வாங்க முடியாது. ஆடி கார் வாங்கணும்னா அந்த அளவுக்கு வருமானம் இருக்கணும். ஸோ ஆடி கார் வாங்குற அளவுக்கு அவருக்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி தருவார். இருந்தும் ஒரே ஒரு குறைபாடு இருக்கு. இவர் மரணத்திலிருந்து மீண்டும் வருவார், வாழ்க்கை துணை பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கு. அது மைனஸ் பாயிண்ட். அதே சமயத்துல செவ்வாய் ராகுவை பத்தி பேசுனீங்க. ராகு வந்து உலகறிஞ்ச விஷயம். ராகுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. ஆனால் இருவரும் சேர்ந்து ஒரு மனிதனை ஒரு பெரிய டான் ஆக்கிடுவாங்க. டெட்லி காம்போ சொல்லுவோம். டெட்லி காம்போ, இருக்கிறதுலே டெட்லியஸ்ட் காம்போ. சனி செவ்வாய், செவ்வாய் ராகு, சனி ராகு, இந்த மூணுத்திலுமே டெட்லியஸ்ட் செவ்வாய் ராகு காம்போ. ராகு வந்து ஊதக்கூடிய கிரகம், எதையும் பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம். அப்படியே பார்த்தீங்கன்னா 5 தலையா விரியும், அந்த மாதிரி நாகம். ஆக இவருடைய எந்த வீட்டில் இருக்கிறாரோ ராகு அந்த வீட்டை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு, இப்ப செவ்வாயோடைய வீட்டுல விருச்சிகத்துல ராகு இருக்காரு, செவ்வாய் வந்து 4 நீச்ச வக்ரம்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகர் தான் நீங்க சொல்ற ஆள். இப்ப அரசியல் இதுலயே ஒரு புரட்சியை பண்ணிடுவார். யாரும் அவர் எதிர்க்கவே முடியாது, எதிர்ப்பே பண்ண முடியாது. ஹிட்லர் மாதிரின்னு வச்சுங்க. மிகப்பெரிய ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும். ஹிட்லருக்கு ஆளுமைத்தன்மை இருக்கான்னு பர்சனலா கேட்டீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். மிகப்பெரிய ஒரு டாமினேட்டிங் கேப்பபிலிட்டியும் இருக்கும். ஆனால் இப்ப நான் சொன்ன அமைப்பு 4ல செவ்வாய் வந்து நீச்ச வக்ரம் கடகத்துல, 8ல விருச்சிகத்துல ராகு அப்படின்னா, நான் சொன்ன அமைப்புப்படி மிகப்பெரிய விபத்தை தாண்டி அல்லது வியாதிகளை தாண்டி உயிர் பிழைத்து மறுபடி வந்து சுகஸ்தானத்துல செவ்வாய் நீச்சம், அப்புறம் தானே வக்ரமாறாரு. முதல்ல நீச்ச பலனத்தை செய்வாரு, பிறகு வக்ர பலனை செய்வார், அதுக்கப்புறம் உச்ச பலனை செய்வார். நீச்சமாகும் போது 8ல ராகு ஆயுள் ஸ்தானத்துல கிட்டத்தட்ட டெத்தை போய் பார்த்துட்டு வருவார். மரணத்தின் விளிம்பு விளிம்பு அதைத்தான் நீங்க சொன்னீங்க. டெத்தை போய் பார்த்துட்டு வருவார். நான் கிளியரா சொல்றேன். சுகஸ்தானம் ஆரோக்கியம் 4. செவ்வாய் என்பவர் ரத்தத்தை குறிக்கக்கூடியவர். அவர் நீச்ச வக்ரமானால் நீச்ச பலன், வக்ர பலன், உச்ச பலன் இதைதான் செய்வார். 8ல் இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துல ராகு, ராகு என்பவர் யம தர்மன். அப்போ மரணத்தை தொட்டு விட்டு தான் செகண்ட் இன்னிங்ஸுக்கு வரணும். ஆனா வந்தார்னா அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரதம மந்திரியா இருந்தா கூட அவர்கிட்ட வாலாட்ட முடியாது. அந்த அளவுக்கு சக்தி பெறுவார். பிழைச்சு வரணும். பாட்டில் ஒரு யமனை பார்த்து சிரிச்சவன். அந்த மாதிரி வந்து மேஷ ரிஷப கடக கன்னி மகர ராகுவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில விருச்சிக ராகுவா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது இவருக்கே கன்னி ராகுவா இருக்காரு அதுவும் பரவாயில்ல, அடிச்சு தூள் கிளப்பிடும். கண்ணியை விட்டா மகர ராகு, இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப டெட்லியஸ்ட் காம்பினேஷன். கடகத்துல செவ்வாய் வந்து நீச்ச வகர உச்சம் மேஷத்துக்கு, 10ஆம் பாவத்துல மகரத்துல ராகு வச்சு பயங்கர பெரிய பொசிஷன் கொண்டு போய் விட்டுரும். அண்ட் ரிவர்ஸ் காம்பினேஷனும் மகரத்துல செவ்வாய் கடகத்துல ராகு இருந்தாலும் இதே நடக்கும், ஓரளவுக்கு கம்மியா நடக்கும். எப்பவுமே கிரகங்கள் நீச்ச வக்ர உச்சம் அடையும் போது அதீத பலனை பெறுகின்றன. நார்மலா ஸ்ட்ரெயிட்டா உச்சமாறதை விட மிகப்பெரிய பலனை பெறும் நீச்ச வக்ர உச்ச கிரகங்கள். அந்த அடிப்படையில மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2 அமைப்பு ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்கோம். இதற்கு மேலவும் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் எங்களை தொடர்பு கொள்ளும் போது இன்னும் ஆன்லைன் கன்சல்டேஷன்ல தெளிவா அவங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். சிறப்பு. ரொம்ப நன்றி. வணக்கம்.